அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்த நாடி நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமை வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த கருக்குள்ள பட்டயமான ஆசீர்வாதம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மிடம் அன்பு கூர்ந்தபடியால் தமது சிலுவை மரணத்தை ஏற்றார். கொடூரமான மரணத்தை ஏற்றார். ஏனென்றால் மரணத்தை ஏற்ற பிற்பாடு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு பிதாவிடம் தமது இரத்தத்தை காட்டி என் ஜனங்களுக்காக, என் மனிதர்களுக்காக, என்னுடைய ஜனங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக, நமக்காக தமது இரத்தத்தை காட்டி, ஏன் தமது இரத்தத்தை காட்டினாலும் பிதாவாகி தேவனுமாக நம்மை ராஜாக்களும் ஆசீர்மாக்கணும் என்பதற்காக 1000 வருஷ அரசாளுகள் நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக பாவிகளாக நமக்காக நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார், நம்முடைய நிந்தையை சுமந்தார், நம்முடைய அவமானத்தை சுமந்தார், நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார், நமக்கு விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், சம்மானத்தை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்லி பாடங்களும் கொடுத்தார். இதை நாம் சொந்தரிக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா சோத்திரங்க தவி பிறந்த நாள் முதல் தகப்பனே, இயேசுப்பா இறக்கிற தருவாய் வரைக்கும் தகப்பனே எங்களை பாதுகாத்து வருகிற நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. நீர் அண்டை எங்களுக்கு கேடகமாக இருந்து துருகமாக இருந்து தகப்பனே எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யுங்க ராஜா. இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும் அப்பா. இந்த நாள் தகப்பனை எதிர்பார்க்கார காரியங்கள் எல்லாரும் வாய்க்க செய்யுங்க தகப்பனே. இயேசுப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே. எங்கள் மீதும் எங்கண்டவர் இந்த வசந்தை கேட்டுக்கொள்ள யாவர் மீதும் சுகத்தின் வல்லமை கடந்து வரவருதாக, கிருபையின் வல்லமை கடந்து வருவதாக, உற்சாகத்தின் வல்லமை கடந்து வருவதாக, ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வதாக, ஞானத்தின் வல்லமை எங்கள் பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக. இயேசு நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென்.